நான் அநேக நாட்களாக ஜெபித்து ஆண்டவரை இனி அதற்கு பதில் வராது என்று நினைத்து நான் ஒருவேளை அதை மூடி வைத்திருந்தால் ஆண்டவரை இன்னைக்கு நான் திருப்பி அதை ஓப்பன் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு உம்மிடத்திலிருந்து பதில் வரும் வரைக்கும் ஜெபிக்க எனக்கு விசுவாசத்தை எனக்குள்ளே தருவீராக. நீர் வரும்போது இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்னிலே காண்பீராக. எனக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு, எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு, எனக்காய் நியாயம் விசாரிக்கிறவர், எனக்காய் வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டு, என் சத்தத்தை கேட்கிற ஒருவர் உண்டு. அதனால தான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. காத்திருக்கிற காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிற அதே வேளையிலே நாம் இன்னும் அவரை துதித்து கொண்டே இருக்க போகிறோம். என்ன துதிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மையே துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதி, ஓ இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். விசுவாசத்தோடு இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை, விசுவாசத்தோடு மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர். இயேசுவின் நாமத்தினால சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. குணமாக்கிடுவீர், இன்னும் துதிப்பேன். அறிக்கை செய்து பாடு, நான் இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே.